சொக்சோ எனப்படும் தொழிலாளர்களுக்கான சமூகநல பாதுகாப்பு சந்தா பங்களிப்பை செய்யாத முதலாளிமார்களுக்கு அவ்வாறு செய்ய வழங்கப்பட்ட கால அவகாசம் மே 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மன்னிப்பு வழங்கும் வகையிலான இந்த சலுகை நீட்டிப்பில் அவர்களுக்கு 50 விழுக்காடு அபராத கழிவும் வழங்கப்படுகிறது. மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் இன்று இதனை அறிவித்தார். எனினும் அந்த முதலாளிமார்கள் சொக்சோ பங்களிப்பு வழக்கு, நீதிமன்ற நடவடிக்கை, தொழிலை பதிவு செய்யாததால் அபராதம் விதிக்கப்பட்டது, விபத்துக்களை தாமதமாக அறிவித்தது போன்ற பிரச்சினைகளில் சிக்காதவர்களாக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இந்த சலுகை 100 மில்லியன் ரிங்கிட் சந்தா பாக்கியை வைத்துள்ள 2,15,172 முதலாளிமார்களை உட்படுத்தியிருக்கிறது. அவர்களில் 198 முதலாளிகள் 9,90,000 ரிங்கிட்டுக்கு இன்னும் அபராத பாக்கி வைத்திருப்பதாக அம்பாங் சொக்சோ கோபுரத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஸ்டீவன் சிம் இத்தகவலை வெளியிட்டார். Okey. Jadi kita nampak hasil daripada bulan pemutihan ini lebih kurang 1,62,000 pekerja telah mendapat perlindungan perkeso. Ya, lebih 1,60,000 lah kalau saya campurkan tadi. Yang baru 62,000, yang lama lebih kurang 1 juta. Jadi lebih kurang 1,62,000 pekerja telah berjaya dipulihkan semula caruman perkeso yang menjadi hak mereka sepanjang bulan. Dan untuk makluman juga, oleh sebab dalam bulan pemutihan ini kita mengecualikan kompaun FCLB, iaitu faedah caruman lewat bayar. Kalau dia bulan lain kita tangkap, dia kena bayar faedah caruman lewat bayar. Tapi sebab bulan pemutihan, sama ada mereka tampil ataupun kita kesan, dikecualikan bayaran, maka keseluruhan bulan ini pengecualian FCLB melibatkan lebih 100 juta ringgit. Ini merupakan satu penjimatan jugalah untuk majikan-majikan. Hari ini saya mengambil kesempatan ini untuk mengumumkan demi untuk sebab ada prestasi yang cukup baik, penambahan 40% dari segi majikan dengan pekerja baru. Kita nak cari, sebenarnya apa yang kita nak buat ialah untuk memastikan pekerja kita dicarum perkeso. Jadi untuk berdasarkan prestasi yang cukup baik pada bulan April ini, dengan lebih 1 juta orang pekerja kita mendapat manfaat, maka saya umumkan untuk melanjutkan bulan pemutihan ini sehingga 31 Mei 2025. Pesanan saya ialah kepada semua majikan, tampil untuk mencarum, tampil untuk mendaftarkan pekerja. Anda akan dikecualikan daripada bayaran denda. இந்த bulan pemutihan சலுகை இவ்வாண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து கடந்த ஆண்டை விட 40 விழுக்காடு அதிகமான முதலாளிமார்கள் சொக்சோவிடம் பதிந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக 8,234 முதலாளிமார்களும் 61,746 தொழிலாளர்களும் பதியப்பட்டுள்ளனர். அவர்களில் 46,094 பேர் உள்நாட்டினர் ஆவர். இந்த வரவேற்பை கருத்தில் கொண்டே இந்த சலுகை காலத்தை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டதாக அமைச்சர் கூறினார். நோன்பு பெருநாள் விடுமுறை, தொழிலாளர் தின விடுமுறை போன்றவற்றையும் கருத்தில் கொண்டோம். எனவே தன்னார்வ முறையில் முன்வந்து பதிவு செய்திட முதலாளிமார்களுக்கு 2வது வாய்ப்பாக இது அமைவதாக ஸ்டீவன் தெரிவித்தார். மறுத்தால் 5 லட்சம் ரிங்கிட் வரையிலான அபராதத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அதுவே நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 10,000 ரிங்கிட் வரையிலான அபராதமும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் எனவும் அவர் எச்சரித்தார்.